பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை 3 மாதத்திற்காக அவர் கல்வி கற்பதற்கு, அதாவது இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் என்ற தலைப்பில் கல்வி கற்பதற்காக சர்வதேச அரசியல்கள் மற்றும் இந்திய அரசியலோடு கூடிய ஒரு கல்வி கற்பதற்கு லண்டன் செல்ல போகிறார். அதற்கு பிறகு தமிழக பாஜகவின் தலைவராக, பொறுப்பு தலைவராக யார் நியமிக்கப்படுவார் என்பதை இப்பொழுது பார்க்க வேண்டியிருக்கின்றது. அதாவது இந்த பொறுப்பு தலைவராக பாரதிய ஜனதாவினுடைய மிக முக்கிய தலைவர்கள் ஒருவரான திரு கேசவ விநாயகம் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் வந்திருக்கின்றது. இன்னும் ஓரிரு நாட்களில் அது பற்றிய முடிவு வரும். இப்பொழுது நாம் பார்க்க போவது, பாரதிய ஜனதாவினுடைய தேசிய தலைமை வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு நடைபெறுகிற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது அதிமுகவோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். வேறு சில காரணங்களால் அந்த முயற்சிகளில் அவர்கள் முழுமையாக ஈடுபடாமல் வட இந்திய தேர்தல் விவகாரத்தை கவனித்து கொண்டிருப்பதால் தற்போது தமிழ்நாட்டில் நிலைமை வேறு விதமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் எதிரே மோதல் போக்கு ஒரு வரம்பை தாண்டி சென்று விட்டது. அண்ணாமலை மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு கூட தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் கொண்டு வரவில்லை. அவர் பொய்களை மட்டும் பேசுவோர் தான். தமிழக பாஜக தலைவராக இருக்கார் அப்படின்ட்டு அதிமுக ஆட்சியில் நாங்கள் சிறப்பாக செய்தோம் என்றெல்லாம் எடப்பாடி சொல்லும்போது, இவர் அதிமுகவை பற்றி என்ன சொன்னார் என்றால், அண்ணாமலைக்கு என்னை விமர்சிப்பதை தவிர வேறு என்ன வேலை என்ற எடப்பாடி இவர் மீது சொல்லவும், அவர் இவரை பற்றி பதில் சொல்லவும் ஒரு வரம்புக்கு மேல் சென்று விட்டது. அண்ணாமலை எடப்பாடிக்கு பதிலளித்த போது அவர் சொன்னார், கொலை வழக்கிலிருந்து தப்பிக்க ஒரு அமைச்சருடைய கையையும் காலையும் பிடித்து மீண்டும் சிறுவம்பாளையம் பஞ்சாயத்து தேர்தலில் நின்று தோற்று போன இந்த எடப்பாடி, இவரை பற்றி எனக்கு தெரியாதா? தயவுசெய்து எனக்கு நேர்மை பற்றிலாம் பாடெடுக்க வேணாம். புரட்சித் தலைவர், புரட்சி தலைவி நடத்திய கட்சியை வைத்து கூவத்தூரில் நீ என்ன அநியாயம் செய்தீங்க? தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி, ஒரு தன்மானமிக்க ஒரு விவசாயினுடைய மகன் என்னை பச்சை மையால் 10 வருஷம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்காத இந்த அண்ணாமலை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி என்னும் தற்குறிக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது அப்படின்ட்டு இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு வார்த்தை ஒன்றும் இல்லை, அந்த அளவுக்கு பேசிட்டார். இப்பொழுது அண்ணாமலை அங்கு செல்வது 26 கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புண்டா அப்படின்னு பார்க்கப்படுகின்றது. ஆனால் பாஜகவினுடைய தமிழக தலைவர்களில் பலருக்கு அண்ணாமலை இந்த அளவிற்கு எடப்பாடியோடு மோத வேண்டுமா அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வியும் அண்ணாமலையின் மீது பல மனத்தாங்கல்களும் வந்திருக்கிறது, எல்லோருக்குமே இருக்கின்றது. அதை சரிப்படுத்துவதற்கு ஒருவேளை இவரை அந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு அனுப்புகிறாங்களோ, கேசவ விநாயகத்தை பொறுப்பாக முதல்ல கொண்டு வந்து அதற்கு பின்னால் வேறு யாரையாவது கொண்டு வந்துட போகிறார்களா என்ற எண்ணமும் இருக்கிறது. இதற்கிடையே அண்ணாமலை, நான் போக வேண்டிய காலகட்டத்தில் மத்திய அதாவது தலைமையின் கீழ் பணிந்து செல்கின்றேன் என்று அவர் சொல்கிறார். இந்த 3 மாதத்தில் இவர் என்ன படித்துட்டு வந்து தமிழ்நாட்டில் என்ன செய்ய போகிறாருங்கிறது எல்லாத்துக்கும் புரியும். அப்போ போவதற்கான ஒரு கெடு, ஒரு வாய்ப்பை இவருக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க, அப்படி தான் நம்புவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இப்போது அண்ணாமலையை பொறுத்தவரை திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் செக் வைத்து விட்டார். சார் தம்பி முன்னாடி வாங்க அப்படின்ட்டு கருணாநிதியினுடைய கல்லறையில் எப்போ அழைத்தாரோ அதோடு க்ளீன் பவுல்டு என்கிறார்கள் பலர். இனி திமுகவை பற்றி பெருசாக விமர்சிக்க முடியாது. திமுகவினுடைய தலைவர்களின் மீது ஃபைல்ஸை வெளியிட்டு கொண்டிருந்த அண்ணாமலை மௌனியாகியிருக்கிறார். அண்ணாமலை மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய கவர்னராக இருக்கக்கூடிய திரு ரவியும் ஆஃப் ஆயிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? கவர்னரும் ஆஃப் ஆகிருக்கிறாங்க, அண்ணாமலையும் ஆஃபு. ராஜ்நாத் சிங் வானளாவிய அளவில் பேசுனதுக்கு காரணம் மத்திய அரசு இவர்களை தடை செய்திருக்கிறது, திமுகவை பற்றி நீங்கள் அதிகமாக பேசக்கூடாது அப்படின்ட்டா. அப்போ அவங்கக்குள்ளே என்ன ஒரு சமாதானம், என்ன ஒரு உடன்படிக்கை, ஏன் ராகுல் வரல அப்படின்னு பல கேள்விகள் போகுது. ஏன்னா இனி வரக்கூடிய 5 ஆண்டுக்கு ஆட்சி இருக்குது, தமிழ்நாட்டிலையும் ஆட்சி தொடர வேண்டும். இந்த சூழ்நிலையில் சபரீசன் மூலமாக சில ஒப்பந்தங்கள், சில மேற்பார்வைகள் நடந்திருக்கலாம். மிகப்பெரிய வர்த்தக நிறுவனங்கள், செல்வந்தர்கள், மத்திய அரசினுடைய ஒப்புதல்கள், அரசியல் தனி, இது தனி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இக்கட்டான ஒரு சூழ்நிலை வருகின்ற போது
நாங்கள் தேச நலம் கருதி உங்களுக்கு ஏதாவது ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் நிதிஷ்குமாரும் நாயுடுவும் இவர்களை பல்லை பிடித்து ஆட்டம் பாடுகின்ற கதையில் கடைசியில் ஏதாவது ஒரு சிக்கல் வந்தால் தேச நலம் கருதி நாங்கள் 25-22 எம்பிக்கள் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க அப்படின்னு சொல்லலாமோ, அல்லது சொல்லப்படக்கூடிய வாய்ப்பு வந்தால் நாங்கள் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. இது எந்த அளவிற்கு உண்மை என்று நமக்கு புரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இடையிலே ஒரு சாஃப்ட் கார்னர், ஒரு ஒப்பந்தம் பேச்சளவிலே முடிந்திருக்கிறது. இப்போது ரெண்டாவது வரும் 26 அண்ணாமலை போன பிறகு அண்ணாமலை என்ன சொல்கிறார், நான் அங்கிருந்து என்னுடைய உள்ளமோ இங்கு தான் இருக்கும், என்னுடைய உடல் மட்டும்தான் லண்டனில் இருக்கும், அங்கிருந்து நான் ஆட்சி செய்வேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். ஆட்சி என்றால் தமிழக பாஜகவை நான் நிர்வாகிப்பேன், அரசியல் விவகாரங்களை அறிக்கையின் மூலமாக நான் கவனிப்பேன். அவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லப்படுதுன்னா, அங்கே போயிட்டா இங்கே யாராவது நமக்கு தெரியாமல் கூட்டணி அமைத்து விடுவார்களோ எடப்பாடியோடு என்று ஒரு அச்சம், ஒரு பரபரப்பு ஏற்படுகின்றது. ஒருவேளை எடப்பாடி மைனாரிட்டிகளின் வாக்களை பெறுவதற்கு பாஜகவோடு கூட்டு வேண்டாம் என்று எடப்பாடி மட்டுமல்ல, CV சண்முகம் போன்றவர்கள் பலரும் கடும் அழுத்தம் கொடுக்கிறார்கள். இந்த சூழலில் SP வேலுமணி போன்ற கொங்கு மண்டல தலைவர்கள் சற்று சாஃப்டாக அவர்கள் சொத்துக்களை வழக்குகளிலிருந்து தப்புவதற்கு பாஜகவில் ஒரு சமரசம் செய்து போகக்கூடிய மனநிலை இருக்கிறது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் பழனிசாமி பாஜகவோடு வாய்ப்பு இல்லை என்றதே சொல்லப்படுகின்றது. அண்ணாமலைக்கு பிறகு யார் வருவார்கள் என்று நாம் இப்பொழுது சொல்ல முடியாது. அண்ணாமலையை மாற்றுவார்களா என்பதும் மாற்றார்களா என்பதும் சொல்ல முடியாது. ஏனென்றால் மத்திய தலைமை முடிவெடுத்ததை அதை நான் போக மாட்டேன் என்று சொல்வதற்கு பாஜகவை பொறுத்தவரை யாருக்கும் உரிமை இல்லை. தற்குறி என்ற கடும் வார்த்தையை பேசிய பின்பு அண்ணாமலை தான் போயிட்டார, வேறு தலைவர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி அமைப்பதற்கு 100% வாய்ப்பில்லை. ஏனென்றால் அவருடைய முடிவு பாஜக எக்ஸ்ட்ரா லக்கேஜ் என்பதுதான் அதிமுகவினுடைய முடிவு. 2026 இன்னும் அரசியல் சூழ்நிலைகள் மாறப்போகின்றது. குறிப்பாக சீமான் அவருடைய அரசியல், விஜயனுடைய அரசியல், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல், பாஜக, அதிமுகவிலிருந்து உடைந்து வெளியே போனவர்கள் மற்றொரு நிலை எடுக்கப் போகிறார்களா, அவர்கள் மீண்டும் அதிமுகவுக்குள் நுழைந்து கட்சி வலுப்பெறுமா என்றெல்லாம் பல சூழ்நிலைகள் இருக்கின்றது. தற்குறி என்ற பேச்சின் பிறகு அண்ணாமலை தமிழ்நாட்டின் தலைவராக இருக்கும் வரை 1000% அதிமுக பாஜக கூட்டில்லை. ஒன்று. இரண்டாவதாக, தலைவர் மாற்றிய பொழுதும் எடப்பாடி ஒரு கூட்டணி அமைக்க முன்வருவாரா என்பது மல்டிமில்லியன் கேள்விகள், சந்தேகங்களைத்தான் எழுப்பியிருக்கின்றது. தமிழக தலைவராக பாஜகவில் யாரும் மாற்றப்படலாம் அல்லது மாற்றப்படாமல் இருக்கலாம். ஏனென்றால் தேசிய அரசியலில் பரும் குழப்பங்களை சந்தித்திருக்கிற நேரத்தில் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் தற்போது கால் பதிப்பதற்கு, இதில் கவனம் செலுத்துவதற்கு அவர்களுக்கு போதிய நேரம் இல்லை என்பதுதான் நாம் காண முடிகின்றது. ஆக ஒட்டுமொத்தமாக தமிழக முதல்வர் ஒரு அழகான எண்ட் கார்டை போட்டு அண்ணாமலை ஆஃப் செய்து விட்டார். இனி அண்ணாமலைக்கு அரசியல் செய்வது ஒன்று, அதிமுக மட்டும்தான் ஒரே வழி. மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது போன்று மாற்றம் நடக்குமா என்பதை நாம் இன்னும் சில நாட்களில் அறிந்து கொள்ள முடியும்.